இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் கண்ணுசாமி என்பவன் இருந்தான். அவன் பல வீடுகளில் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி வந்தான். அவனிடம் சங்கு ஒன்று இருந்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அதை ஊதி கொண்டிருந்தான். அந்த ஊரை அடுத்து இருந்த மடத்தில் இரவு நேரத்தில் அவன் தூங்குவான். நள்ளிரவில் திருடர்கள் சிலர் அந்த மடத்திற்கு வருவது வழக்கம். அந்த திருடர்களுக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் ஒரு நாள் திருடுகிறார்கள், பல நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நானோ நாள்தோறும் பிச்சை எடுத்து அலைகிறேன். மீந்து போன பழைய உணவே கிடைக்கிறது. உப்பு சப்பில்லாத அந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து விட்டது. இவர்களுடன் சேர்ந்து திருட வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்று நினைத்தான் அந்த பிச்சைக்காரன். தன் எண்ணத்தை அவர்களிடம் சொன்னான். அதற்கு திருடர்களின் தலைவன், திருடுவது எளிது அல்ல, அதற்கு திறமை வேண்டும். நீ எங்களுடன் சேர்ந்து திருட வேண்டாம். உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறோம் என்றான். எதுவும் எனக்கு இனாமாக வேண்டாம். நீங்கள் திருடச் சொல்லும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கிறேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன் என்றான் பிச்சைக்காரன். இன்றிரவு பண்ணையார் மந்தையில் ஆடுகளை திருடப் போகிறோம். நீயும் எங்களுடன் வா என்றான் திருடர்களின் தலைவன். இரவு நேரம். திருடுவதற்கு அவர்கள் புறப்பட்டனர். இடுப்பில் சங்கை கட்டிக்கொண்டு அவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். எங்கும் இருட்டாக இருந்தது. அவர்கள் அனைவரும் பண்ணையாரின் மந்தைக்குள் நுழைந்தனர். திருடர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டின் கழுத்தை பிடித்து தூக்கினர். அப்படி தூக்கினால் ஆடு கத்தாது. திருடி பழக்கமில்லாத அவன் ஆட்டின் காலை பிடித்து தூக்கினான். அதனால் அந்த ஆடு கத்தியது. ஆட்டின் கத்தலை கேட்ட திருடர்களின் தலைவன், அந்த கழுத்தை பிடித்து தூக்கு, அது கத்தாது என்று சொல்ல நினைத்து, சங்கை பிடி சங்கை பிடி என்று மெல்லியதாக குரல் கொடுத்தான். கழுத்தை சங்கு என்று சொல்வது வழக்கம். இதை கேட்ட பிச்சைக்காரன், திருடர்களின் தலைவன் தன்னை சங்கை ஊதும்படி சொல்கிறான் என்று நினைத்து நமது சங்கு ஊதும் திறமையை அவனுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆட்டை கீழே விட்ட பிச்சைக்காரன் இடுப்பில் இருந்த சங்கை எடுத்தான். வலிமையாக ஊதினான். சங்கோசை எங்கும் கேட்டது. அங்கே காவல் இருந்தவர்கள் விழித்து கொண்டனர். பிறகு என்ன? பிச்சைக்காரனை கூட்டு சேர்த்த திருடர்கள் சிறைக்கு சென்றனர். இதிலிருந்து வந்ததுதான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்ற பழமொழி. என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.